ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 35வது தசகம். இது 8வது ஸ்லோகம். எப்படி இருக்கு பாருங்க. பிரீதோ திவ்ய அபிஷேகைஹி அயுத ச அதிகான் வத்சரான் பர்யரம்சீஹி மைதில்யாம் பாபவாசா சிவ சிவ கில தாம் கர்ப்பிணீம் அப்யஹாசீஹ சத்ருக்னேன அர்த்தயித்வா லவண நிசிச்சரம் பிரார்த்தயः சூத்ரபாசம் தாவத் வால்மீகிகேஹே கிருதவசதிः உபாசூத சீதா சுதௌ தே பிரீதோ திவ்ய அபிஷேகைः அயுத ச அதிகான் சம்வத்சரான் பர்யரம்சீஹ மைதில்யாம் பாபவாசா சிவ சிவ கில தாம் கர்ப்பிணீம் அப்யஹாசீஹ சத்ருக்னேன அர்த்தயித்வா லவண நிசிச்சரம் பிரார்த்தயः சூத்ரபாசம் தாவத் வால்மீகிகேஹே கிருதவசதிः உபாசூத சீதா சுதௌ தே திவ்யாபிஷேகைः திவ்யராஜ்ய அபிஷேகம் செய்விக்கப்பட்டு பிரீதோ ஆனந்தம் அடைந்தாய். இந்த பிரீதோ திவ்யாபிஷேகைன்னு இருக்கு. நம்ம திவ்ய ராஜ்யாபிஷேகம் செய்விக்கப்பட்டு ஆனந்தம் அடைந்தாய். அயுத வத்சரான் ச அதிகான் 10,000 ஆண்டுகளுக்கு மேல் அர்த்தம். அயுதன்னா 10,000, வத்சரான்னா வருஷங்கள். 10,000 ஆண்டுகளுக்கு மேல் பர்யரம்சீஹி நல்லாட்சி செய்தாய். மைதிலி பற்றிய பாபவாச்சா வதந்தி என்கிற பழியின் காரணமாக சிவ சிவ கில ஐயோ பாவம் கர்ப்பிணியான அவளை அப்யஹாசீஹி கைவிட்டாய். சத்ருக்னனால் லவண நிசிச்சரம் லவணாசுரனை அர்த்தயித்வா கொன்று சூத்ரபாசம் பிரார்த்தயः அசுரகுலத்தை அழித்தாய். தாவத்து பிறகு வால்மீகிகேஹே வால்மீகியின் ஆசிரமத்தில் கிருத வசதிஹி வாழ்ந்த சீதா பிராட்டி தே உன்னுடைய சுதௌ இரட்டை ஆண் குழந்தைகளை உபாசூத பிரசவித்தாள். அர்த்தமாக நினைக்கிறேன். மொத்தம் இப்படி படித்தா நல்லா புரிஞ்சிடும். திவ்ய ராஜ்ய அபிஷேகம் செய்விக்கப்பட்டு ஆனந்தமடைந்தாய். 10,000 ஆண்டுகளுக்கு மேல் நல்லாட்சி செய்தாய். மைதிலி பற்றிய வதந்தி என்ற பழியின் காரணமாக ஐயோ பாவம் கர்ப்பிணியான அவளை கைவிட்டாய். சத்ருக்னனால் லவணாசுரனை கொன்று அசுரகுலத்தை அழித்தாய். பிறகு வால்மீகி ஆசிரமத்தில் வாழ்ந்த சீதா பிராட்டி உன்னுடைய இரட்டை ஆண் குழந்தைகளை பிரசவித்தாள். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூ ஆர் ப்ளீஸ் டு பி coronated with the holy waters and ruled happily for more than 10,000 years. Reacting to a scandalous gossip about Sita, you abandoned her in spite of her being pregnant. Oh, what a pity! The Lavanasura was killed by Shatrugna, and you killed the wicked ascetic. Thereafter, Sita, who was living in Valmiki's ashrama, gave birth to your 2 sons. I think it's clear. Let us go to the sloka again. Sloka reads like this. Prito divya abhishekaihi अयुत स अधिकान् वत्सरान् पर्यरंसीः मैथिल्यां पापवाच शिव शिव किल
तां गर्भिणीम् अभ्यहासीः शत्रुघ्नेन अर्दयित्वा लवणनिशिचरं प्रार्थयः शूद्रपाशं तावत् वाल्मीकिगेः कृतवसतिः कुपासूत सीतासुतौ ते. श्रीमते रामानुजाय नमः.